பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். ஓகே பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், யார் யார் மியூட்டுக்கு போடலீங்களோ எல்லாரும் மியூட் போட்டுக்கோங்க, சரிங்களா? அப்பதான் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஓகே, இன்னைக்கு ஆவியானவர் தன்னுடைய சபைக்கு ஏசப்பா வெளிப்படுத்தி இருக்கிற செய்தி எதை குறித்து அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்றென்றுக்கும் நம்மளோட இருக்கின்ற தேவன் ஏசப்பா வந்துட்டு மனுஷர்களா இருக்கிற நம்மை போல அல்ல. அவர் வந்துட்டு ஆதியும் அந்தமுமா இருக்கிறவர், அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கின்ற தேவனா இருக்கிறார், இல்லைங்களா? அவருக்கு முடிவு அப்படின்றதே கிடையாது. ஆனா மனுஷர்களா இருக்கிற நமக்கு அப்படி அல்ல. நாம் இந்த உடலுக்குள்ள, இந்த சரீரத்துல நம்ம வந்துட்டு குறிப்பிட்ட காலத்து வரைக்கும் மட்டுமே இந்த சரீரம் என்கின்ற இந்த மண்பாண்டத்துக்குள்ள இருந்து, அதுக்கடுத்து நாம் இந்த சரீரத்தின் மூலியமாக செய்த நன்மை தீமையின் மூலியமாக நாம் எங்கே போவது என்கின்றதை தேவனுடைய கட்டளையின்படியாக ஸ்தேஃபானை போல நாம் மரித்தால் நிச்சயமாக கர்த்தரே நாவியை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவரோடு கூட இருப்போம் என்று சொல்லி ஒரு நிச்சயம் நம்மளுக்குள்ள இருந்து நாம் இந்த உடலை விட்டு பிரிவோம், கர்த்தரோடு கூட ஐக்கியமாகி விடுவோம். ஆனா இதோ ஐஸ்வர்யக்காரன் மறைக்கும் போது அவன் வந்துட்டு தன்னுடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்னென்னலாம் விருப்பம் இருக்கோ அந்த விருப்பங்களை நிறைவேற்றி கொண்டு கர்த்தருடைய வார்த்தையின்படியாக நடவாமல் தனக்கு சுற்றிலும் இருக்கின்ற ஏழைகளை குறித்தோ இல்லை என்றால் கர்த்தருடைய வசனங்களை குறித்தோ அவனுக்கு எந்த விதமான கவலையும் இல்லாமல் அவனுடைய ஆசை இச்சைகளை மட்டுமே நிறைவேற்றி கொண்டிருந்து மரித்த ஒரு மனுஷன் அந்த மண்பாண்டமா இருக்கின்ற அந்த சரீரத்தை விட்டு பிரிந்த பின்பு அந்த ஆத்மா நரகம் என்கின்ற பாதாளத்துக்கு இறங்கி போயிட்டுது என்று சொல்லி நாம் கர்த்தர் சொன்ன அந்த ஓமையின் மூலியமாக அறிந்து கொள்ள முடியும், இல்லைங்களா? ஓமை என்று சொல்லாமல் அது ஒரு திருஷ்டாந்தம். கர்த்தர் ஏனென்றால் அவர் ஆதி முதல் கொண்டு எல்லா மனுஷர்களையும் பார்த்திருக்கிறார். அது நடந்திருக்கிற ஒரு விஷயம்தான். கர்த்தர் பார்த்திருக்கிற ஒரு காரியத்தையே நமக்கு திருஷ்டாந்தமாக வெளிப்படுத்தி நாம் மரித்த பின்பு நமக்கு என்னெல்லாம் நடக்க போதோ, நம்மை பொட்டியில கொண்டு போய் அடக்கம் செய்ய போறாங்களா, இல்லைன்னா நம்மளுக்கு இதோ எல்லாம் எவ்வளவு பேர் வருவாங்க நம்மளுடைய மரணத்தை பாக்குறதுக்கு அப்படின்றது மூலியமா ஆகட்டும், நம்ம மரிச்சதுக்கு அடுத்து நம்மளுக்கு செய்ய போற ஜபங்கள் மூலியமாக ஆகட்டும், நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்காது. இல்லைன்னா நம்ம வந்துட்டு நல்லவங்க பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி நம்ம கருதப்பட மாட்டோம். அதுக்கடுத்து நம்ம செய்த பாவங்கள் எல்லாம் நாங்க மரிச்சதுக்கு அடுத்து மற்றவங்க நம்மளுக்கு செய்யற அந்த பூசைகள் மூலியமாலாம் நம்ம வந்துட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது, இல்லைங்களா? அதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஏசப்பா லாசரும் ஐஸ்வர்யக்காரனா இருக்கிற அவங்க ரெண்டு பேருடைய மரணத்தை குறித்து சொல்லும் போது ஏசப்பா கிளியரா சொல்லியிருக்கிறாரு, இல்லைங்களா? ஆனா லாசர் கர்த்தருக்கு பயந்திருந்தான். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சரீரத்தில் வந்த அந்த வியாதிக்கு காரணமா இருக்கின்றது அவன் செய்த பாவம் என்றும், அவனுடைய முன்பிதாக்கள் செய்த அந்த பாவத்தின் எந்த செயல்களை அவனும் பின்பற்றி நடந்தானோ அது நிமித்தமாக கர்த்தருடைய கரங்களினால் சிச்சையை பெற்றுக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு, ஆம் நான் சிச்சைக்கு பாத்திரனான ஒரு தவறை நான் செய்தேன், ஆனால் அதற்காக மன வருந்துகிறேன் என்று சொல்லி கர்த்தருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி கொண்டு ஒவ்வொரு நாளும் கர்த்தரை போற்றிக்கொண்டு அந்த வியாதியோடு கூட அவன் அதற்கு காரணமா இருக்கின்றது என் பாவம் தான் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்துல நினைத்து கொண்டான். அதுக்கடுத்து அவன் எங்க போனான்? பரலோகத்திற்கு ஆண்டவராகிய கர்த்தர் இடத்துல அவன் ஐக்கியமா ஆபிரகாமுடைய மடியில் அவனை நம்மளால பார்க்க முடியும், இல்லைங்களா? வசனத்துல வாசிக்கும் போது. ஆனா எதற்காக இவங்க ரெண்டு பேருடைய இந்த விஷயங்களை எல்லாத்தையும் இன்னைக்கு பைபிள் ஸ்டடியில நம்ம எங்க கவனிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏசப்பா வந்துட்டு மனுஷர்களா இருக்கிற நம்மை போல அல்ல. அவர் எப்பவும் ஜீவிக்கின்ற தேவனா இருக்கிறதுனால அவருக்கு இல்லப்பா ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, இப்ப நம்ம கிட்ட பேச முடியாது, அதான் எங்க அப்பா தவறிட்டாரே அப்படின்றது போல இல்ல. எங்க அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாரா, இன்னைக்கு என்கிட்ட பேசுவாரு. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இன்னும் கொஞ்சம் தாமதம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பிள்ளைகள்கிட்டயும் அவர் பேசுவாரு, நம்மை வழி நடத்தினது போலவே அவர் வழி நடத்துவாரு, இல்லைங்களா? அதுக்காக முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 100வது அதிகாரம் 5வது வசனம். சங்கீதம் 100வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. ஆமென். ஆமென். கர்த்தர் நல்லவர், இல்லைங்களா? அவருடைய உண்மை எப்படி இருக்கா? தலைமுறைக்கு இருக்கா. அப்படி என்றால் அவர் எல்லா நேரங்களிலும் எல்லா காலங்களிலும் அவர் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? இருக்கிறவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளும் பொழுது, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அவர்
தன்னுடைய பேரை வெளிப்படுத்தின விதம் எப்படி? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஜஹோவா அப்படின்ற அந்த பேரு கூட நம்ம இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு 7 இடத்துல மென்ஷன் ஆயிருக்கிறத பார்க்க முடியும். ஜஹோவா அப்படின்றது பேரு கிடையாது. பிதாவுடைய பேர் ஜஹோவா அப்படின்னு சொல்லி சில பேர் நினைக்கிறது உண்டு. ஆனா எக்ஸடோஸ் 3வது அதிகாரம் 14வது வசனத்துல, யாத்திரை 3:14 நம்ம கவனிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கின்ற அந்த கர்த்தருக்கு ஒரு குறிப்பிட்ட பேரை கொடுத்து ஜஹோவா அப்படின்றது போல அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு இல்லைங்களா? அந்த வார்த்தை வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதோடைய மூல வார்த்தை என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஐ வில் பி அப்படின்னு சொல்லி, ஏசப்பா இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன அந்த வார்த்தை தான். இல்லப்பா கர்த்தரை குறிக்கிறத எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துல ஒரு மனுஷனை குறிக்கிறது போல இருக்கணும், அதனால கர்த்தர் அப்படின்னு சொல்லி ஒரு அடோனாய் அப்படின்னு சொல்லி நம்ம பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அடோனாய் இருந்துச்சு. அது மொழிபெயர்க்கப்படும் பொழுது அது அப்படியே எடுத்து ரெண்டுத்துலயும் அடோனாயில இருந்தோ லார்ட் என்ன ஏஷுவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லைங்களா, யவுஷுவாய் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ற அந்த 2 வார்த்தைகளையும் அவங்க மர்ஜ் பண்ணி ரெண்டுத்துல இருந்தோ ஜஹோவா அப்படின்றத ஒரு பேரு போல மாற்றினாங்க. ஆனா உண்மையாவே கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அவர் சொன்னது ஐ வில் பி, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ஏசப்பா தன்னை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது அவருடைய நாமத்தை குறித்து சொல்லும் பொழுது அவர் சொன்னது அதுதான். அப்படின்னா எந்த இடத்துல எல்லாம் அந்த இடத்துல கர்த்தர் ஆகட்டும் இல்லைன்னா வந்துட்டு ஜஹோவா அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா அந்த இடத்துல ஏசுப்பா இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்றது தான் அந்த இடத்துல இருக்கு. வேணா நம்ம வாசிக்கும் போது இருக்கிறவராகவே இருக்கிறவர் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம கூட்டி வசனத்தை வாசிக்கும் போது பழைய உடன்படிக்கையில கிளியராகவே புரிஞ்சுக்க முடியும். ஏசுப்பா தன்னுடைய நாமத்தை வெளிப்படுத்தி கொண்டது, ஏசு என்கின்ற தன்னுடைய நாமத்தை புதிய உடன்படிக்கையில தான் ஏசுப்பா வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். இது எல்லாத்தையும் நம்மளுக்கு இந்த ஹீப்ரு பைபிள்ல எப்படி வந்துட்டு அது கோர்க்கப்பட்டது, எப்படி ஜஹோவா அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு, இந்த எல்லா விஷயங்களையும் நம்மளால ஆராய்ந்து பார்க்க முடியும். ஆனா எதுக்காக இதை வந்துட்டு சுருக்கமா சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதோ அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எல்லா காலத்திலையும் அவர் இருக்கிறார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றுக்கும் இருக்கும், தலைமுறைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னதுபடியாகவே அவர் எப்பொழுதும் இருக்கிறார். எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அந்த வசனத்துல ஆண்டவர் எப்படி இருக்கிறார் அப்படின்றத நம்ம கவனிக்கலாம். Deuteronomy 8:18, உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், யாருகிட்ட பேசிட்டு இருக்காரு? ஏசுப்பா ஆண்டவராகிய கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு அவர் பேசும் பொழுது இதோ இஸ்ரேல் ஜனங்க கிட்ட பேசுறாங்க. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள், அந்த 12 பிள்ளைகளுடைய சந்ததி 6 லட்சம் காலாட்கள். அவர்கள் அந்த இஸ்ரேல் தேசம் பிதாக்களுக்கு நான் வாக்குத்தத்தம் செய்ததன்படியாகவே இதோ இதை சுதந்தித்து கொள்ளும்படியாக உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா அவங்களுடைய பிதாக்கள் இடத்துல அவங்க வாக்குத்தத்தத்தை செய்தாரு. இதோ இந்த கானான் தேசத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை செய்தது இவர்களுடைய முன்பிதாக்களோட அவர் வாக்குத்தத்தத்தை செய்து உடன்படிக்கையை செய்து கொண்டார். ஆபிராமோட, ஈசாக்கோட, யாக்கோபோட. இதை பார்க்கறதுக்கு அந்த மனுஷர்கள் இல்லை. ஆனா இவர்களுடைய தலைமுறையில ஆண்டவர் இருந்து அந்த வாக்கு தத்தத்தை உறுதிப்படுத்தி அந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றத நம்மளால கவனிக்க முடியுது இல்லைங்களா? எதுக்காக இதை கவனிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நிறைய நேரத்துல நம்ம வந்துட்டு நம்மளுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து யோசித்து நாளைக்கு நடக்க போகிற அநேக விஷயங்களை குறித்து யோசித்து ஆலோசித்து நாம் கர்த்தரை அசட்டை செய்கின்றவர்களாக அநேக நேரங்கள்ல மாறுகின்றவர்களாக இருப்போம். பசங்களுடைய எஜுகேஷன் என்ன பண்றது, என் ஃபியூச்சர் தான் அப்படி இருந்துச்சு, இதோ என்னுடைய வாழ்க்கை இப்படி இருந்துச்சு, என்னுடைய பசங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், இல்லைன்னா நாளைக்கு என் பசங்களும் என்னை மதிக்கணும்னா, இதோ எல்லாம் சொந்த பந்தெல்லாம் மதிக்கணும்னா, நாளைக்கு நான் செத்தாலும் 4 பேர் வரணும்னா அப்படின்றது போல சில பேர் நினைச்சிட்டு இன்னைக்கு கர்த்தரை அசட்டை செய்து விட்டு நாளைக்கு நான் கண்டிப்பா மரணம் சமீபிக்கிறதுக்கு முன்பதாக நான் கர்த்தருடைய வசனத்துக்கு நான் முழுசா என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட இன்னைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் தள்ளிட்டே வர்ற நிறைய மனுஷர்களை நம்மளால பார்க்க முடியும்.
அதுல முக்கியமா டிசேபிள்ஸுக்குள்ள இது இருக்கவே கூடாது. நம்ம யாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, வசனம் சொல்லுது நாம் ஆபிரகாமுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி, இல்லைங்களா? ஆபிரகாமுடைய அடிச்சொடிகளை பின்படுகிறவர்களாக நாம் இருக்கணும். ஆபிரகாம் தன்னுக்கு இனி வரப்போகிற அந்த சந்ததியா இருக்கின்ற ஈசாக்கை குறித்தோ ஈசாக்குடைய பிள்ளைகளை குறித்தோ யோசித்து கொண்டு, ஐயோ என்ன நடக்க போகிறதோ, நான் வேற இவங்களோடு இருக்க மாட்டேனே அப்படின்றது போல நினைச்சு பார்த்து தன்னுடைய உள்ளத்தில் எப்பொழுதும் சோர்ந்து போகவே இல்லை. அவனுக்கு ஒண்ணு தெரியும், நான் இன்னைக்கு கர்த்தருக்கு உண்மையா இருக்கேன், அதனால என் ஆண்டவராகிய கர்த்தரே என் பிள்ளைகளையும் வழி நடத்தி நான் செல்லுகின்ற அந்த இடத்துக்கு கொண்டு வருவார். அதுக்கு மூல காரணமா என்னுடைய நடக்கை, இன்று நான் நடந்து கொள்கின்ற என் நடக்கைகள் என்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக, என்னுடைய மனைவிக்கு முன்பதாக, என்னை சுற்றிலும் இருக்கின்ற மனுஷர்களுக்கு முன்பதாக நான் இன்று நடந்து கொள்கின்ற அந்த ஒவ்வொரு நடக்கையும் என்னை சுற்றிலும் இருக்கின்ற அந்த மனுஷர்களுடைய இருதயத்தில் நான் விதைக்கின்ற தேவனுடைய வசனம் என்கின்ற விதையாக என்னுடைய நடக்கை இருக்கும் என்கிறதை அவன் நினைத்ததுனால அவன் அந்த நாளில் இந்த நேரத்துல இந்த ஒரு செகண்ட்ல நான் கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன்னு சொல்லி இந்த செகண்டை பத்தி மட்டுமே யோசிச்சு நடந்து அவர்களை இந்த உலகத்தை விட்டு தன்னுடைய உடல் விட்டு பிரிஞ்சதுக்கு அடுத்து அவங்களுடைய பிள்ளைகளும் அதே பாதையை பின்பற்றினாங்க. தன்னுடைய தகப்பன் எப்படி நடந்தாங்களோ அதன்படியாகவே நடந்து அவங்க பரலோக ராஜ்யத்தை சுதந்தித்து கொண்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். நாமளும் அவ்வளவுதான், பரலோக ராஜ்யத்தை சுதந்தித்து கொள்ளும்படியாகத்தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய வசனங்களுக்கு நாம் செவிசாய்த்து அவருக்கு பயந்து நாம் நடக்கின்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய பிள்ளைகளை குறித்து நாம் யோசித்து பார்க்கிறதுக்கோ ஏதொன்றும் இல்லை. நாம் அவர்களுக்கு சேர்த்து வைக்கின்ற பணமாக இருக்கட்டும், நாம் அவர்களுக்கு சேர்த்து வைக்கின்ற பொருளாக இருக்கட்டும், அது ஏதொன்றும் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருக்காது. ஏனென்றால் ஒரு மனுஷன் இந்த உலகம் முழுவதுமாக சம்பாதித்து தன்னுடைய சொந்த ஆத்மாவை அவன் இழந்து போனால் அதற்கு ஈடாக ஒப்பாக அவன் ஏதொன்றையும் கொடுக்க முடியாது என்று சொல்லி மத்தாய் 16:26 கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே. அப்படியாகவே மத்தாய் 13வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இதோ விலை உயர்ந்த ஒரு முத்தை ஒரு வியாபாரி கண்டுபிடித்து அவன் தன்னுடைய வாழ்க்கை எல்லாம் தன்னையும் தன்னுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் விட்டு அதை கண்டு கொண்டான், அதை அவன் பெற்றுக்கொண்டான் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. நாமும் அவ்வளவுதான், புத்திசாலியான ஒரு மனுஷனை போலத்தான் நாமளும் இருக்கணும். நம்மளுடைய ஆத்மாவை குறித்து நம்மளுக்கு கவனம் எப்போ வருமோ அப்போ நம்ம பக்கத்துல இருக்கிற நம்மளுடைய பிள்ளைகள், மனைவி எல்லாரும் கூட அவங்களுடைய ஆத்மாக்களை அவங்க பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருப்போம் அவங்களுக்கு. 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை சாலமோனுக்கு உண்டாயிற்று. அவர் அதே வசனம் சிஸ்டர். நீ என் கட்டளைகளின்படி நடந்து என் நீதி நியாயங்களை நிறைவேற்றி என் கற்பனைகளின் படியெல்லாம் நடந்து கொள்ளும்படிக்கு அவைகளை கை கொண்டால் நீ கட்டுகிற இந்த ஆலயத்தை குறித்து நான் உன் தகப்பனாகிய தாவீதோடே சொன்ன என் வார்த்தையை உன்னிடத்தில் நிறைவேற்றி இஸ்ரவேல் புத்திரர் நடுவிலே வாசம் பண்ணி என் ஜனமாகிய இஸ்ரவேலை கைவிடாதிருப்பேன் என்றார். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டவர் யாருகிட்ட பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, தாவீது மரிச்சதுக்கு அடுத்து சோலோமோன் இடத்துல ஆண்டவர் பேசுறார். கர்த்தருடைய வார்த்தை தாவீதோடு கூட பேசி கொண்டிருந்தது போலவே இப்பொழுது சாலமோனோடு கூட பேச தொடங்கிட்டு என்னன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எப்படி இதோ என்னுடைய தாசனாகிய தாவீது என்னுடைய கட்டளைகளுக்கு பயந்து அதன்படியாக நடந்து கொண்டானோ அதன்படியாகவே நீ நடந்து கொண்டான், நிச்சயமா உன்னுடைய ராஜ்யத்தையும் உன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அவருடைய தகப்பனுக்கு செய்த அந்த எல்லா விதமான உடன்படிக்கையும் அந்த வாக்குத்தத்தங்களையும் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு, இல்லைங்களா? அப்படின்னா ஆண்டவர் தன்னுடைய முன் பிதாக்களுக்கு சொன்ன அந்த ஆண்டவர் சோலமோனுடைய பிதாவா இருந்த தாவீதுக்கு சொன்ன அந்த எல்லா விஷயங்களையும் நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சோலமன் இடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா எல்லா நேரங்களிலும் அவருடைய சொல்லின்படியாக அவர் இருப்பார் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இந்த வசனம் கூட இருக்கு. இன்னொரு வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 7 ஒரு 9வது வசனத்து வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 24வது அதிகாரம் 7 9வது வசனத்து வரைக்கும். எனக்கு என் தகப்பனுடைய வீட்டிற்கும் இல்ல, ஆதியாகமம் 24வது அதிகாரம் 7 9.
என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீர் அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பெண் உன் பின்னே வர இருந்தாலே ஆகில் அப்பொழுது நீ இந்த என் ஆணைக்கு நீங்களாயிருப்பாய். அங்கே மாத்திரம் என் குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டாம் என்றான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தன் கையை தன் எஜமானாகிய ஆபிரகாமுடைய தொடையின் கீழ் வைத்து இந்த காரியத்தை குறித்து அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல வசனத்தை கவனிச்சு பாருங்களேன். இதோ ஆபிரகாமுடைய ஊழியக்காரன் ஆபிரகாமுக்கு மருமகளை கொண்டு வரும்படியா தன்னுடைய சொந்தமா இருக்கிற ஆரானுக்கு போய் அங்கிருந்து நீ ரெபெக்காளை நீ கொண்டு வா என் பையனுக்கு மனைவியா அப்படின்னு சொல்லும் போது அதை ஊழியக்காரன் கேட்கிறாய், இல்லப்பா நான் போய் அவங்க கிட்ட சொன்னதுக்கு அடுத்து அவங்க அனுப்பி வைக்கலன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்னன்னு சொல்றாரு பாருங்க, நான் தான் கர்த்தருக்கு நடந்து கொள்ளுகிறேனே, நான் தான் கர்த்தருக்கு கண்களுக்கு முன்பதாக எது உகந்தது சிறந்தது அப்படின்னு தெரியுமோ அப்படியாகவே எது பிழையற்றது எது மாசற்றது அப்படின்னு இருக்கோ அந்த வழியை தேர்ந்தெடுத்து கொண்டு நான் அவரோடு கூட நடந்து கொண்டிருக்கிறேனே, அதனால என் கர்த்தர் அந்த எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்யும்படியாக உன்னோடு கூட இருந்து எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார் அப்படின்னு அனுப்பி வைக்கிறாரு. பிரதர் சிஸ்டர்ஸ், அவன் இருக்கும்போது கூட அந்த ஊழியக்காரனோட கூட ஆபிரகாம் போக முடியல. ஆனா அவனுடைய ஊழியக்காரனோட கூட இருந்து அந்த காரியங்களை வாய்க்கும்படியாக செய்யறாரு. பிரதர்ஸ், நம்ம செய்யற எந்த தொழிலா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், எந்த காரியங்களா இருக்கட்டும், அதை வாய்க்க செய்யும்படியா கர்த்தரை செய்வார். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவதா கீழ்ப்படுதல், முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், இல்லைங்களா? அப்படியாக ஆபிரகாம் நடந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அப்படியாகவே இருந்து வழி நடத்தினாங்க. ஒருவேளை இன்னைக்கு நம்ம தேவனுடைய வசனத்தின்படியாக நடந்து கொண்டிருக்கிறோம், இடது பக்கமும் வலது பக்கமும் சாயல, நான் எந்த காரியத்துக்கும் காம்ப்ரமைஸ் என்ன பண்ணிக்கல அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு உறுதியான அந்த ஒரு விசுவாசம் இருக்கு அப்படின்னா எந்த காரியத்தை நினைச்சும் நம்மளுக்குள்ள எந்த விதமான பயமும் வேணாம். என்ன நடந்தாலும் கூட ஏசப்பா நன்மையா நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்க போறாரு, எல்லாம் நமக்கு நன்மைக்கு ஏதுவா தான் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்ற ஒரு பலமான விசுவாசம் வந்துடும். இல்ல பிரதர், நான் ஜபிப்பேன், வேத வசனத்தை வாசிப்பேன், பைபிள் ஸ்டடி அட்டென்ட் பண்ணுவேன், ஆனா அதன்படி நடக்கிறதுக்கு டெய்லி முயற்சி தான் எடுக்கிறேன், உலகத்தோடு கூட நான் ரொம்ப ஈடுபாடு பட்டு அப்படியே விழுந்து விழுந்து போய் அந்த காரியங்களும் நான் நேசித்து என்னுடைய இச்சைகளின்படி நான் நடக்கிறேன் அப்படின்னு இருந்தா இருமனதுள்ளவன், அவனுடைய இருமனதுள்ள ஒரு மனுஷனா இருந்து விசுவாசமும் இருக்கு, கீழ்ப்படியாமையும் இருக்கு. இப்படிப்பட்டவன் நிலையற்றவன் அப்படின்னு கூட எழுதப்பட்டிருக்கு, இல்லைங்களா? அப்படிப்பட்டவன் கர்த்தரால் ஏதொன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது, கர்த்தர் கூட இருக்கிறாரா அப்படின்னு உணரவும் முடியாது. எது கேட்டாலும் என்ன பண்றதுன்னே தெரியல பிரதர், என்ன பண்றதுன்னு தெரியல சிஸ்டர் அப்படின்னு கன்ஃபியூஷனாவே இருப்பாங்க. கன்ஃபியூஷன்ஸ் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருமனதுள்ளவர்களாக இருக்கும் பொழுது. இங்க ஆபிரகாமுக்கு தெரியும் பாருங்களேன், நான் தான் கர்த்தருக்கு நடந்துக்கிறேனே, அதனால அந்த எல்லா காரியங்களும் அவர் கண்டிப்பா வாய்க்க செய்வாருப்பா அப்படின்னு அவர் 100% ஷோரா சொல்றாரு. அப்படித்தான் நாமளும் சொல்றவங்களா இருக்கணும் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. பிரசங்கி 5வது அதிகாரம் 13-14. பிரசங்கி 5வது அதிகாரம் 13-14. சூரியனுக்கு கீழே நான் கண்ட வேறொரு கொடிய தீங்கும் உண்டு, அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடு உண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்யம் விக்கினத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான், அவன் கையில் யாதொன்றும் இல்லை, தன் தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை, அவன் வந்த பிரகாரமே போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் போதும் சிஸ்டர், தேங்க்யூ. 14 வரைக்கும் சிஸ்டர். ஓகே, அப்படின்னா இந்த இடத்துல பாருங்களேன், ஐஸ்வர்யவானா இருக்கிற ஒரு மனுஷன் தன்னுடைய ஆஸ்தியா இருக்கின்ற ஐஸ்வர்யங்களை அவன் சேர்த்து கொள்ளும்படியாக, தனக்கு கேடு உண்டாகும்படியாகத்தான் அதை சேர்த்து வைத்துக் கொள்வான் அப்படின்னு கூட வசனத்துல சொல்லிட்டு இருக்கிறாரு ஆண்டவர். அப்படின்னா தனக்கு கேடு உண்டாக்கும்படியாக ஐஸ்வர்யத்தை ஒரு மனுஷன் சேர்த்து வைத்துக் கொள்ளுகிறதுக்கு பலமான காரணம் என்ன சொல்லுங்க? எதிர்காலத்தின் சிந்தனை. அப்படி என்றால்
இந்த நேரத்துல பிரசன்ட்ல அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரசன்ட குறிச்சு அவருக்கு எந்த விதமான கவலையும் இருக்காது. என் பிள்ளைங்க நாளைக்கு இன்னைக்கு நான் ஒழிச்சா கண்டிப்பா நாளைக்கு என் லைஃப் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு எல்ஐசி பாலிசி போட்டிருக்கிறேன்னா நாளைக்கு பசங்களே கைவிட்டாலும் எல்ஐசியில இருந்து கொஞ்சம் பணம் எனக்கு அப்பப்போ மாசம் வந்துட்டு, இல்லைன்னா கரெக்டா நான் அந்த டைம்ல டிரா பண்ணிட்டு என்னுடைய லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றது போல இந்த காரியங்கள் எல்லாம் விசுவாசத்தை வச்சு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டுறவங்க உண்டு. ஆனா அப்படிப்பட்டவர்கள் விசுவாசத்துக்குள்ள நிச்சயமா இருக்கிறவங்களா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஆபிரகாம் என்னன்னு சொல்லி சொல்றாரு நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? நான் கர்த்தருக்கு நடந்து கொள்கிறேனே, அதனால எதனால இவங்க இப்படி ஆகும், எனக்கு ஏன் அது நிகழும், என்னுடைய வாழ்க்கையில ஏன் இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த காரியங்களை அவருடைய உள்ளத்துல நினைச்சு கூட பாக்குறதுக்கு ரெடியா இருக்கல, அவிசுவாசியை போல இல்லைங்களா? நான் தான் கர்த்தருக்கு நடந்து கொள்கிறேனே அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரு மனுஷன் தாயனுடைய கருவிலிருந்து நிர்வாணமாக வருகிறான், நிர்வாணமாக பின் திரும்புவான் அப்படின்னு சொல்லி பாக்குறான். அவன் தன்னுடைய கையின் பிரயாசத்தினால அவன் எதெல்லாம் சேர்த்து வைக்கிறானோ அந்த சேர்த்து வைக்கின்றதன் மூலியமாக அவனுடைய பிள்ளைக்கு கொடுக்கின்றதுக்கு அவனுக்கு ஒன்றும் இராது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். அவன் எதை சேர்த்து வைத்திருந்தாலும் நிச்சயமா அவனுடைய பிள்ளை பரலோக ராஜ்யத்தை சுதந்தித்து கொள்ளும்படியாக எந்த காரியம்னா அவன் கையில் பிரயாசத்தினால அவன் சம்பாதித்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லை. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரசங்கி 2வது அதிகாரம் 18-19, பிரசங்கி 2வது அதிகாரம் 18-19. சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின்வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாய் இருப்பானோ மூடனாய் இருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கு கீழே நான் பிரயாசப்பட்டு ஞானமாய் சம்பாதித்த சகல வஸ்துக்களின் பேரிலும் அவன் அதிகாரி ஆவான். இதுவும் மாயையே. ஆமேன். ஆமேன். எதுவும் மாயை என்று சொல்லிட்டு இருக்காங்க. சூரியன் கீழ் நடக்கிற இன்னொரு காரியத்தை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி எந்த காரியத்தை சொல்றாரு? நான் இதோ எப்பொழுது என் எதிர்காலத்தின் காரியங்களை குறித்து யோசித்துக் கொண்டு வருந்தி கொண்டு அதை சம்பாதித்து கொண்டு நான் வைத்தேனே, கர்த்தருக்கு விரோதமா கீழ்ப்படியாமல் நடந்து கூட என்னுடைய வாழ்க்கை இதோ மிகவும் சௌகரியமாகவும் சந்தோஷமாகவும் என்னுடைய பிள்ளையோட எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி இன்று கீழ்ப்படியாமல் போன அந்த எல்லா செயல்கள் நிமித்தமாக அந்த மனுஷன் அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்குங்களா? கடைசியா அவனுடைய பிள்ளை ஞானியா இருப்பானோ இல்லை என்றால் அவன் ஞானம் இல்லாத புத்தியினனாக இருப்பானோ அப்படின்றத அவன் அறியான் இல்லைங்களா? ஏன்னா இனி நடக்க போற விஷயங்களையும் அவனுடைய பிள்ளைகளுடைய அந்த ஆயுசு நாட்களின் காலங்கள் எல்லாம் அந்த தகப்பனால அவன் கூட இருக்க முடியுங்களா? இருக்க முடியாது. ஏன்? மரணம் அப்படின்றது அதுக்கு ஒரு தடையா இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா எப்பொழுதும் நம்மளுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துகிறவர் யாரா இருப்பாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்படின்னா இன்னைக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் இன்று அவருக்கு என்னை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றவனாக இருந்தால் நிச்சயமாக நம்மளுடைய பிள்ளைகளை அவரே வழி நடத்துவார். அதனால நிறைய பேர் என்னன்னு சொல்லி நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஐயோ என்னால என் பிள்ளைங்களுடைய படிப்பு இப்படி இருக்கே, ஐயோ இவங்களுடைய படிப்பு நான் மத்த புறஜாதிகளா இருக்கிற இவங்களை போல நான் படிக்க வைக்கலையே, அப்படி இல்லையே இப்படி இல்லையே, இதுதானே உங்களுடைய வாழ்க்கையை நல்லா அமைத்து கொடுக்கும், சந்தோஷமா மாறும், இல்லைன்னா என்ன போல கஷ்டப்படுமே பிள்ளை அப்படின்றது போல யோசிச்சுட்டு கர்த்தருக்கு விரோதமா கீழ்ப்படியாமைக்குள்ள லௌகீக துக்கமும் மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. லௌகீக துக்கம் நம்மளுக்குள்ள வரவே கூடாது. எனக்கு 10,000 ரூபாய் பேமெண்ட் அப்படின்றது ஆண்டவரே டிசைட் பண்ணி எனக்கு கொடுத்திருக்கிற பேமெண்டா இருக்கும் இல்லைங்களா? அப்படின்னா அவர் கொடுத்திருக்கிறதுல நாம் மகிழ்ந்து களி கொடுக்கின்றவராக அவருடைய சமூகத்துல ஆமாப்பா இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க அப்பா என்ன நிர்ணயம் பண்ணிருக்கீங்களோ அது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கொள்கின்ற அந்த மனப்பக்குவம் நம்மளுக்குள்ள இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அது எல்லாமே நம்மளுடைய ரட்சிப்புக்கும் நம்மளுடைய பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கும் ஏதுவாக இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். மற்ற புறஜாதிகள் அவஸ்தைப்படுகின்ற அந்த காரியங்களை பார்த்து அவங்களுடைய உலக ரீதியான களி கூறுதல்களை பார்த்து நம்ம இருதயத்துல வேதனைப்படுகிறவர்களை போல நம்ம நடந்துக்க கூடாது. அப்படி நம்ம நடக்கின்றவர்களாக இருந்தா இன்று கர்த்தருக்கு விரோதமா பாவத்தை செய்கின்றவர்களாக கீழ்ப்படியாமையினாலும் எரிச்சல் கோபம் பகை இதெல்லாமே எதிர்கால சிந்தனையினால தான் வரும். அதனாலதான் இயேசுப்பா சொன்னது, நாளையை குறித்து யோசிக்காதப்பா, அது நாளையை குறித்து அதை குறித்து அதுவே சிந்தித்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்லி.
ஏன் பிரதர் அவங்க என் பசங்க ஆச்சு பிரதர், என் பசங்களுடைய எதிர்காலத்தை நான் யோசிக்காம நான் சிந்திக்காம வேற யார் சிந்திக்கிறது பிரதர்? அதனால தான் நான் எப்ப பார்த்தாலும் அழுந்துட்டு இருக்கேன். இப்படி இல்லையே இப்படி இல்லையே இப்படி எல்லாம் நான் அவங்கள முன்னு கொண்டு வரணுமே, அது மேலதான் பிரதர் நான் ரொம்ப அப்சர்வேஷன்னா நான் எப்போ அதை பத்தி தான் யோசிக்கிறேன் பிரதர். ஜபிக்க கூட எனக்கு டைம் இல்லை பிரதர் அப்படின்னு சொல்ல சில பேர் சொல்றது உண்டு. அதுக்கு உண்டான பதில ஆண்டவர் என்னன்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். எசேக்கியேல் 18வது அதிகாரம் 4வது வசனம். எசேக்கியேல் 18:4. இதோ இதோ எல்லா ஆத்துமாக்களுக்கும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். ஆமென். ஆமென். இதோ தகப்பனுடைய ஆத்மா எப்படி என்னுடையதோ அப்படியாகவே பிள்ளையுடைய ஆத்மாவும் கூட என்னுடையதுதான் அப்படின்னு சொல்லி வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையது அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய சொந்த மகனா இருந்தாலும் மகளா இருந்தாலும் அந்த ஆத்மா யாருக்குரியது? ஆண்டவருக்குரியது. ஆண்டவருக்குரிய ஆத்மாவா அதை மாற்றணும்னா நான் கொடுக்கிற எஜுகேஷன்னாலேயோ நான் கொடுக்க போகிற அந்த பணத்தினாலேயோ நான் சேர்த்து வைக்க போகிற பொக்கிஷங்கள் மூலியமாகவும் நிச்சயமா அந்த ஆத்மா கர்த்தரிடத்துல சேராது. ஆனா நான் நன்மையை பின்பற்றுகின்றவனாக கர்த்தருடைய வழியை தேர்ந்தெடுத்து கொண்டு என்னுடைய வீட்டுல நான் நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு நடக்கை ஆவின் கனியோடு அவருடைய ஆவியினால நடத்தப்படுகிறவர்களாக இருந்தா எப்படி இருப்போம்? ஆபிரகாம் நடந்த அதே மார்க்கத்துல தன்னுடைய மகன் ஈசாக்கு நடந்த அதே மார்க்கத்துல யாக்கோபு நடந்தபடியாகவே அவனுடைய புத்திரர்கள் அப்படியாகவே நடந்தாங்க இல்லைங்களா? அதனாலதான் இயேசுப்பா சொன்னாரு, கிழக்குல இருந்து மேற்குல இருந்து அநேக பேர் வந்து ஏதோ ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு கூட பந்தி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு இல்லைங்களா? நம்ம வந்துட்டு பந்தி இருக்குன்னா அவங்கள போல இருந்தா மட்டும்தானே அந்த இடத்துல அவங்களோட கூட நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்க முடியும். இல்லைன்னா நம்ம அதை சுதந்திர கொள்ளவே முடியாது. அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? யோவான் 6:27 வாசிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். ஆமென். ஆமென். ஏசப்பா என்னன்னு சொல்லி சொல்றாரு? அழிந்து போகிற போஜனத்துக்காக என்ன பின்படாதீங்கப்பா. இந்த காலேஜ் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏசப்பா, அப்பா இந்த ஸ்கூல் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி இல்ல. ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய சித்தத்தின்படியாக எந்த ஸ்கூல் கரெக்ட், எந்த ஸ்கூல் வந்துட்டு கரெக்ட் கிடையாது. ஒருவேளை என் பிள்ளை சிலை வழிபாடு செய்யறதுக்கு இது ஏதுவா இருக்குமா? இல்ல என்னுடைய பக்கத்து வீட்டு அம்மா, பக்கத்து வீட்டுல பாக்குற கூட வேலை செய்யற சில சகோதரங்க இருக்காங்க, அவங்க பசங்க எல்லாம் பெரிய பெரிய ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க, அதனால நானும் படிக்க வைக்கணும்னு சொல்லி எனக்குள்ள அப்படி ஒரு ஆசை எனக்குள்ள தோன்றுது அப்படின்றது போல இருக்கா? அந்த ஆசை கரெக்டா இருக்கா? ஏசப்பா நிச்சயமா அப்படிப்பட்ட ஆசையை விரும்புவாரா? என் பிள்ளைக்கு ஒரு நார்மலான எஜுகேஷன், அவன் நல்லா படிக்கணும். ஆமா, அவனுக்கு வந்துட்டு ஒரு நாலேஜ் வர்ற அளவுக்கு கர்த்தரை அறிஞ்சு கொண்டு அவரோட கூட நடக்கிறதுக்கு உண்டான அந்த எல்லா விஷயத்துக்கும் ஒரு நல்ல எஜுகேஷன் நான் எப்படி கொடுக்கணும்னு சொல்லி கர்த்தரை நினைக்கிறோம். அப்படிப்பட்ட வேலையை நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா? அப்படிப்பட்ட சூழ்நிலையும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூழ்நிலையோட கூட அந்த பிள்ளைகளை கர்த்தரோட கூட நடத்துறதுக்காக நம்ம பெற்றோர்களா முயற்சி எடுக்கிறவர்களாக நம்ம எப்பொழுதும் இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நாம் போற இடத்துல பிள்ளைகளும் வரும். இல்லைன்னா நம்ம இந்த உலகத்துல எந்த கீழ்ப்படியாமையின் பாதியை பிடிச்சு அவர்களுக்காக சேர்த்து வைப்போம், அவர்களுடைய வாழ்க்கை உருவாக்கி கொடுப்போம் என்று சொல்லி நினைத்து கொண்டு இன்று நாம் மனது போகிற போக்கின்படியாக நடந்து கொள்வோமோ அதே பாதையை அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் கூட பின்படும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம ஒண்ணு பண்ணா பசங்க 2 பண்ணுவாங்க நம்மளை போலவே இல்லைங்களா? அதனால நம்ம எப்படி நடந்துக்கணுங்களா? எதுக்காக ஒழிக்கணும்? நான் வீட்டுல நடந்துக்கிற நடக்கை, நாங்க அன்றாட வாழ்க்கை டெய்லி நம்மளோட வீட்டுல செய்யற குடும்ப ஜபம், பிள்ளைகளோடு கூட இல்லப்பா ஹோம்ஒர்க் எழுதுனியா, ஏதோ இவ்வளவு நேரத்துல இருந்து இவ்வளவு நேரத்து வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக டைம் டேபிள் வச்சவங்க இந்த நேரத்து வரைக்கும் நீ வந்துட்டு வசனத்தை வாசிக்கணும், இல்ல என் கூட வா 2 பேருமே கை கோர்த்து ஜபிக்கிறோம், அப்பா வந்துட்டு காலைல உனக்கு ஜபம் சொல்லி கொடுப்பாரு, கை பிடிச்சுக்கோ, அப்பா சொல்ல சொல்ல நீ ஜபி, இதோ என்னங்க நைட்டு வந்துட்டு நான் ஜபத்தை சொல்லி கொடுக்குறேன், நீங்க காலைல பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கமிட்மெண்டா எதுனா எடுத்து அப்படி நடக்கிறோமா? இல்லைன்னா பாடம் எங்க எழுதலையா அப்படின்னு சொல்லி அந்த காரியங்களை மட்டுமே எப்பொழுது கேட்கிறோமா? ஏசப்பாக்கு தெரிஞ்சிடும் கிளியராவே. அப்படின்னா பிள்ளை எப்படி நம்ம உருவாக்கிட்டு வரோம்? ஒரு நாள் பிள்ளைய கேள்வி கேட்பான், அதுக்கு அடுத்து அவனுக்கு வயசு ஒரு 20 வயசு மேல ஆனதுக்கு அடுத்து அவங்க கிட்ட கேட்கும் போது, என்னப்பா பிராக்டிக்கல் லைஃபுக்கு வாங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க, கடவுள் இருக்கிறாங்க தான், நீங்க என்ன ரொம்ப ரிலீஜியஸா பேசுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பேன். அப்போ
நம்ம எதை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி நம்ம தப்பான சிந்தனை உள்ளவர்களாக இருந்தோமோ அந்த சிந்தை, அந்த உலக ஞானம் தான் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு கேள்வியை நம்மளை கேட்கும்படியாக செய்யும். அதுக்கடுத்து எங்க அப்பா ரொம்ப ரிலீஜியஸ், என் அம்மா ரொம்ப ரிலீஜியஸா இருக்காங்க அப்படின்னு சொல்லி, ரிலீஜியஸ் இல்லப்பா, இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கிறதுக்கே காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லி நீங்க அந்த இடத்துல சொல்லும் போது உணர்வில்லாதபடிக்கு பிள்ளைகள் போகிறதுக்கு காரணம் என்ன? நாம் உணர்வில்லாதவர்களாக அவர்கள் முன்பதாக உலக மனிதர்களைப் போல நடந்து கொண்ட நடக்கைகள் தான் காரணமாக இருக்கும். அதற்காக இந்த உலகத்துல அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை நாம செய்யாம இருக்கணுங்களா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கண்டிப்பா நம்ம செஞ்சே தான் தீரணும். ஆனா அது கர்த்தருக்கு சித்தமான முறையில அவருடைய கண்களுக்கு எது ஏற்றதா இருக்கோ அதன்படியாக நம்ம செய்கின்றவர்களாக இருந்தா நிச்சயமா கர்த்தருடைய பாதையில நடக்கிறதுக்கு பிள்ளைகளை எந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு அவங்கள பலப்படுத்துறோம், அந்த காரியங்களை குறித்து பேசுறோம் அப்படின்றத குறித்து நமக்கு நாமே கேள்வி கேட்டு பார்க்கணும். நம்மை நாமே நிதானித்து அறிஞ்சு பார்த்தா நாம் நியாயத்திற்க படம். டியூட்ரானமி உபாகமம் 6வது அதிகாரம் 6-7. உபாகமம் 6வது அதிகாரம் 6-7. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. ஆமென். ஆமென். ஏசப்பா என்னன்னு சொல்லி இருக்கிறாரு, இதோ நீ உன்னுடைய வீட்டுல உன் பிள்ளை இடத்துல, உங்க பிள்ளைங்களை இடத்துல ஆகட்டும், உங்களை சுற்றி வேலை செய்யற இடத்துல ஆகட்டும், எல்லா இடத்துலயும் கர்த்தர் உன்னை கவனித்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா நான் என்ன செய்யணுமா? நான் போகும்போது, வரும்போது, படுக்கும்போது, சாப்பிடும்போது, எல்லா நேரத்திலையும் அவங்க கிட்ட கர்த்தருடைய வசனத்தை குறித்து பேசணும். அவங்க தவறா நடந்துக்கும் போது அடிச்சிடலாம். அடிக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. அவங்க தவறு செய்யும் போது அடிக்கிறது வந்துட்டு ரொம்ப ஈஸியான மெத்தட். ஆனா மகனே, இப்படி செய்தியே, இது கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் தெரியுமா, இது வசனத்துல யார் செஞ்சிருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு அந்த காரியங்களை நம்ம சொல்லி பேசணும். அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உணர்வு அடைஞ்சிருவாங்க. இல்ல பிரதர், என் குழந்தைக்கு சொல்ற உணர்வு அடியில பிரதர், என் பையனுக்கு சொல்ற உணர்வு அடியில பிரதர்ன்னு சொல்லி சில பேர் சொல்றது உண்டு இல்லைங்களா? ஆனா நம்ம அப்படின்னு நினைச்சுப்போம். கர்த்தருடைய வசனம் அப்படி இருக்காது. அது நம்மளுடைய வேலை ஒண்ணு மட்டும்தான், விதையை வச்சுட்டு தூங்கிடணும் அப்படின்னு சொல்லி மார்க் புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அது எப்போ வந்துட்டு முளைக்கும், எப்போ வந்துட்டு அது வந்துட்டு கனி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி உங்களால அறிய முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதனால கர்த்தருடைய வசனம் என்கின்றது வீணா பின் திருப்பாது. கண்டிப்பா கர்த்தருடைய அந்த நோக்கத்தை நிறைவேற்றிட்டு தான் அது பின் திருப்போம். நம்ம சோர்ந்தே போகக்கூடாது. எப்பொழுது பசங்க கிட்ட அந்த காரியங்களை குறித்து பேசணும். பேசும்போது எப்படி பேசுறது பிரதர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ போல பேசுறதா, இல்லைன்னா கோவமா எரிச்சலோடியா? அவங்க பார்ப்பாங்க, அப்பா ஃபர்ஸ்ட் உனக்குள்ள சேஞ்சஸ் இருக்கா, நீ ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தியோ அப்படிதான் இப்போ ஒரு மிலிட்டரி ஆபீசர் போல நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி இருந்தா அவங்களுக்கு எப்படி அந்த ஒரு மனம் திரும்புதல் வரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்குள்ள, ஆமா என் அப்பா பாத்தியா பேசும்போது ஒவ்வொரு காரியங்களும் நின்று நிதானித்து பேசுறாங்களே, அம்மா எப்படி நிதானமா பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி நாமளே கோவமா எரிச்சலா இல்ல அடிக்கிறவங்களை போல நடந்து கொண்டனா எப்படி பிள்ளைங்க அந்த தேவனுடைய வசனத்தை கேட்டு நடப்பாங்க? சும்மா நம்ம சொல்றதுக்காக ஏதோ பண்ற அப்படின்றது போல இது பண்ணுவாங்களே, உணர்வு இல்லாம போயிருவாங்க. ஏன்னா அவங்க பிராக்டிக்கலா அந்த விஷயத்த பார்த்திருக்க மாட்டாங்களே. கணக்கு மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு இல்லைங்களா? மேத்தமெட்டிக்ஸ் நம்ம வந்துட்டு சொன்னா வருங்களா, கணக்கு போட்டா வருங்களா? போட்டா தானே வரும், உணர்ந்து. அதனால தான் நிறைய பேர் படிக்க எழுத வரலன்னா கூட அவங்க வந்துட்டு எதனா வியாபாரம் செய்யறதுக்கு போகும்போது, இல்லைன்னா சில தொழில்களை செய்யறதுக்கு போனதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அவங்க நல்லா படிச்சவங்களை காட்டிலும் கணக்கு போட கத்திருப்பாங்க. எப்படி? இல்லப்பா 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க, 80 ரூபாய் பொருள் வாங்கியிருக்காங்க, 20 ரூபாய் தான் நான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உணர்றாங்க இல்லைங்களா? 10 10 20 20 20 40 40 40 80 அப்படின்னு சொல்லி அவங்களால கணக்கு பண்ண முடியுது இல்லைங்களா? டைம் கூட அவ்வளவுதான். அதிக டைம் ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்களை யார் பாத்துக்கிறது அப்படின்னு சொல்லி டைம் பாக்குறதுலாம் கத்து இருந்திருப்பாங்க இல்லைங்களா? இதுதான் உணர்றது. நம்ம பிராக்டிக்கலா நம்ம வந்துட்டு நடந்து காமிச்சா மட்டும்தான் பிள்ளைங்க அப்படி நடக்க ஆரம்பிக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா வெறும் வாயில இருந்து மட்டும் பேசுறவங்களா இருந்து அவங்களும் அப்படிதான் பேசுறவங்களா இருப்பாங்க. கடைசிக்கு நாம எப்படி மாயக்காரர்களா இருந்தோமோ அது போலவே மாயக்காரர்களா பிள்ளைகளும் வளர ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸடோஸ் யாத்திராம் 20வது அதிகாரம் 4-6. யாத்திராம் 20வது அதிகாரம் 4-6. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும்
பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆக்கிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆக்கிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஆமீன். ஆமேன். ஏசப்பா என்னன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்றது பாருங்களேன். இதோ நீங்க எனக்கு எந்த விதமான ரூபத்தையும் சொரூபத்தையும் நீங்க செய்து வைத்து அந்த சிலைகளுக்கு முன்பதாக நீங்க பணிந்து கொள்ளக்கூடாது. அதுக்கடுத்து என்னோட கூட ஒப்பா இன்னொரு தேவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு அந்த தேவர்களை செய்து கொண்டு அதை வணங்கக்கூடாது. என்னோட கட்டளைய நீங்க மீறினீங்கன்னா, என்னுடைய வார்த்தைகளை நீங்க மீறினீங்கன்னா, உங்களுடைய பாவத்தின் படி உங்களுடைய பிள்ளைகள் மேல 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் அது தொடர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா? அப்படின்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் கர்த்தருடைய கோபம் யார் மேல இருக்கும்? நம்ம நிமித்தமா, நம்மளுடைய அக்கிரமம் பாவத்தின் நிமித்தமா நம்மளுடைய பிள்ளைகள் மேல தொடர்ந்து வரும். ஆனா அந்த முதல் சந்ததியிலேயே அந்த சந்ததி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியும்படியாக கர்த்தருடைய வசனம் அதுக்கு பிரசங்கிக்கப்பட்டுச்சுன்னா, சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுச்சுன்னா, நிச்சயமா கர்த்தர் சந்தித்தா அது உணர்வடைந்து தன்னுடைய பாவங்களை ஒப்பு கொடுத்தா அந்த முதல் சந்ததியிலேயே அது மனம் திரும்பும் போது கண்டிப்பா அந்த ஆத்மாவை கர்த்தர் ரட்சித்து காப்பார். அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா என்னன்னு சொல்றாரு அப்படின்னா, 3ஆவது தலைமுறை வரைக்கும் நான் தண்டிப்பேன் அப்படின்றாரு. என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது 1000 தலைமுறை வரைக்கும் நான் காப்பேன் அப்படின்றாரு. இத 2 விஷயத்தை தான் நம்ம முக்கியமா கவனிக்கணும். 3 தலைமுறை வரைக்குமே இருந்து தண்டிக்கிறவர் யார் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் தான். 1000 தலைமுறை வரைக்கும் கூட இன்னைக்கு நான் கீழ்ப்படிதலோடு கூட நடக்கும் பொழுது என்னுடைய சந்ததிய 1000 தலைமுறை வரைக்குமே நான் செய்த அந்த நன்மையும் நான் கர்த்தருக்கு பயந்து நடந்த அந்த நடக்கையும் பாற்று என்னுடைய 1000 தலைமுறைக்கு என்னுடைய சந்ததியை பாற்றுக் கொள்கிறவர் யாரா இருப்பாரா? ஆண்டவர். அதை கேர் பண்றது வேணாம். அவர் சொன்னதன்படியாகவே செய்யவில்லையா? செய்து கொண்டுதான் இருக்கிறார். இப்பொழுது வரைக்கும் அவர் சங்கீத புத்தகத்தில் கூட எழுதியிருக்கிறார். என்னன்னு சொல்லி, எருசலேமுடைய நலனுக்காக நீங்க ஜபிக்கணும்னு சொல்லி இருக்கிறார். எவ்வளவு தலைமுறை ஆயிடுச்சு. ஆனா ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்தம் இன்னைக்கும் அவர் இருக்கிறார் இல்லைங்களா? ஆபிரகாமோட இருக்கிறது போலவே இன்னைக்கு கூட நம்மளோட கூட இருக்கிறார். ஆதியாகமம் 48வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 48:21. பின்பு இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, இதோ நான் மரணமடைய போகிறேன். தேவன் உங்களோட இருப்பார். அவர் உங்கள் பிதாக்களின் தேசத்துக்கு உங்களை திரும்பவும் போக பண்ணுவார் என்றும். ஆமென். ஆமென். இந்த இடத்துல வார்த்தையை கவனிச்சு பாருங்க. வசனத்துல என்னன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஆவியானவர் எவ்வளவு அழகா இந்த விஷயத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முக்கியமா சொல்லணும்னா, இந்த வசனத்தை வச்சுதான் இந்த முழு பைபிள் ஸ்டடிக்கு உண்டான வசனங்களே ஆவியானவர் கொடுத்தாரு. இங்க யாக்கோபு யோசேப்பு இடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. பேசுற அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த நேரத்துல யாக்கோபு என்ன மறிக்க போறாரு. யோசேப்பையும் அவனுடைய எல்லா பிள்ளைகளையும் விட்டு பிரிய போறாரு. பிரியறதுக்கு முன்னாடி யோசேப்புக்கு என்னன்னு சொல்றாருன்னா, பார்ப்பா, எனக்கு மரணம் வந்துட்டு சமீபமா இருக்கு. நான் மறிக்க போறேன். இனிமே நான் உங்களோட இருக்க மாட்டேன். நான் சாதாரண மனுஷன். ஆனா என் தேவனாகிய கர்த்தர், உங்கள் பிதாக்களின் தேவன் உங்களை அந்த தேசத்துக்கு அழைத்து கொண்டு செல்வார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதன்படியாகவே பாருங்களேன், அவருடைய விசுவாசத்தை பாருங்க. அதுக்கடுத்து மனுஷன் மேல் விசுவாசத்தை வைக்காதீங்க. அப்பா, என் அப்பா எவ்வளவு பக்தியா இருந்தாரு, எவ்வளவு ஆண்டவருக்கு உள்ளாய் இருந்தாரு, ஆண்டவர் அவரோட கூட பேசி கொண்டிருந்தாரு, அவர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே, அதுக்கடுத்து நம்ம 400 வருஷம் இங்க இருந்து அதுக்கடுத்து அங்க போயிருந்திருக்கிறதுக்கு என் அப்பா ஆலோசனை கொடுத்திருப்பாரு ஆவியானவருடைய துணையோடு அப்படின்னு சொல்லி இவங்க யாரும் நினைக்க கூடாதுன்னு சொல்லி கிளியராவே அவர் சொல்றாரு. நான் சாதாரணமான மனுஷன், நான் உங்களோட இருக்க போறது கிடையாது. ஆண்டவர் தான் உங்களோட இருந்து உங்களை வழி நடத்தி அந்த தேசத்துக்கு கொண்டு போவார் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா கர்த்தர் அவருடைய கிருபை என்றென்றுக்கும் இருக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கின்ற அந்த வசனம் எவ்வளவு மெய்யாக நிறைவேறினதை நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் பாருங்களேன் வசனத்துல. ஆதியாகமம் 46வது அதிகாரம் 4வது வசனம். ஆதியாகமம் 46:4. நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்ப யோசேப்பு தன் கைகளால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். ஆமென். ஆமென். இங்க ஏசப்பா இதோ யாக்கோபோடு பேசிட்டு இருக்கிறாரு. பேசுற அந்த நேரம் அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாக்கோபு யோசேப்புன்ற பிள்ளை இல்ல,
ஆமா, கானான் தேசத்துல எங்கேயும் பஞ்சம் வந்திருக்கு, என் பிள்ளைங்களும் அங்க பஞ்சத்துக்காக கொஞ்சம் எங்களை சாப்பிடுறதுக்கு உணவை கொண்டு வர்றதுக்கு போயிருக்கிறாங்க. சரி, அந்த பசங்க சொல்றாங்க யோசேப்பு உயிரோட இருக்கிறான். ஆமா, அந்த இடத்துல அதிகாரியா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு தான் நடந்து கொண்ட அந்த எல்லா அந்த கீழ்ப்படுதலுக்காக கர்த்தர் அவனுடைய கீழ்ப்படுதலுக்கு ஏற்றதான ஒரு பலனை கொடுத்திருக்கிறார் அப்படின்றத அவன் உணர்ந்து கொண்டான். அவனுடைய விசுவாசம் வீண் போகவில்லை என்கின்றதை அவன் அறிந்து கொண்டான். அப்போ ஆண்டவர் அவங்க கிட்ட என்னன்னு சொல்லி பேசுறாருன்றத பாருங்களேன். பார்ப்பா, எகிப்துக்கு நானே உங்களோட கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுக்கடுத்து என்னன்னு சொல்றாரு, நீ மரிக்கும் போது யோசேப்பு, நீ மரிக்கிறதுக்கு முன்னாடி யோசேப்பு தான் உன் கண்களை மூடுவான் அப்படின்னு சொல்லி உறுதியா ஆண்டவர் சொன்னாரு. அவர் சொன்னதன் படியாகவே நிறைவேற்றுகிறார் பாருங்க. அதுக்குண்டான வசனத்தை தான் நம்ம வாசிச்சோம் அப்பவே. ஆதியாகமம் 50வது அதிகாரம் 24. ஆதியாகமம் 50:24. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி. ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், யோசேப்பு எகிப்துக்கு பெரிய அதிகாரி. அப்பா, என் தம்பி வந்துட்டு எகிப்துக்கே அதிகாரி, என் அண்ணன் எகிப்துக்கே அதிகாரியா இருக்கிறதுனால என் அண்ணன் தான் எங்களுக்கு பலனா இருக்கான். என் அண்ணா இருக்கிற வரைக்கும் யாருமே எங்களை வந்துட்டு, என் தம்பி இருக்கிற வரைக்கும் யாருமே எங்களை ஒண்ணுமே அசைக்க முடியாது, அவன் தான் எங்களுடைய பலன் அப்படின்னு சொல்லி சில பேர் விசுவாசத்தை வைக்கிறவர்களாக இருந்திருந்தாலும் அவங்களுக்கு உண்டான பதில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாம்சத்தின் மேல் விசுவாசத்தை வைக்காதீங்க, இதோ நான் எனக்கு மரணம் சமீபமா இருக்கு, நான் வந்துட்டு உங்களை விட்டு பிரிய போறேன் அப்படின்னு சொல்லி யோசேப்பு கூட சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா எந்த அதிகாரமும் எந்த பலனும் கூட நம்மை வழி நடத்த முடியாது. மாம்ச பலங்கள் கர்த்தர் மாத்திரம்தான் நம்மளோட கூட இருந்து வழி நடத்துவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒன்றே, கீழ்ப்படுதல். இன்றைய கீழ்ப்படுதல், இந்நேரத்தின் கீழ்ப்படுதல், இந்த நொடி பொழுது நாம் அவருக்கு பயந்து நடப்பது. அப்பொழுது அடுத்த செகண்டை குறித்து, என்னுடைய பிள்ளையை குறித்து யோசிப்பது, ஆண்டவர் அதை எல்லா காரியங்களையும் அவர் பார்த்துக் கொள்வார். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 26:3. இந்த தேசத்திலே நீங்கள் உன் ஆயுதங்களால் சிஸ்டர் கிளியரா இல்லைங்க சிஸ்டர், கொஞ்சம் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், ஈசாக்கு இடத்துல பேசிட்டு இருக்கிறாரு. ஈசா கூட பேசும்போது என்னன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உன் தகப்பனுக்கு நான் இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுறேன், நீ இந்த தேசத்திலேயே நீ வந்துட்டு இதோ பரதேசியா இருப்பா, இதே இடத்துல நீ இரு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை எல்லா காரியத்திலும் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. உன் தகப்பனுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஆணையிட்டது தகப்பனுக்கு. தகப்பன் அவங்களோட கூட இல்லை. தகப்பன் அதுக்கு முன்னாடியே அவர் இறந்துட்டாரு, அந்த உடலை விட்டு அவர் போயிட்டாரு. அப்படின்னா ஒரு மாம்ச பலன் மனுஷனோட கூட இருப்பதில்லை. நம்மளுடைய கீழ்ப்படுதல் மூலியமாக நம்மோட கூட இருந்த அதே தேவன் நம்முடைய கீழ்ப்படுதல் என்கின்ற அந்த வசனத்தின் விதையை நம்மளுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் விதைக்க நாம் எப்பொழுது ஆரம்பிப்போமோ, அதுக்கடுத்து நம்மளுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் அப்படியாகவே இருந்து நம்மளுடைய கீழ்ப்படுதலுக்கு உண்டான அந்த பலனை நம்மளுடைய பிள்ளைக்கும் நித்திய ஜீவனை ஆண்டவரே நிச்சயமாக கொடுப்பார் அப்படின்றதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான வசனம். ஆதியாகமம் 28:15. ஆதியாகமம் 28:15. நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன், நான் உனக்கு சொன்னது செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆமென். ஆமென். இந்த வசனத்தை ஏசப்பா யாருகிட்ட பேசிட்டு இருக்கிறாரு இந்த வார்த்தைகளை அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யாக்கோப் கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. இதோ நான் சொன்ன எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றுறேன்ப்பா. நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் ஆகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி, இதோ நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படின்னா ஆபிரகாம் இடத்துல பேசினாரு, ஈசாக்கு இடத்துல பேசினாரு, இப்போ யாக்கோபு இடத்துலயும் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஆனா யாக்கோபு கிட்ட பேசும்போது அந்த முன்பிதாக்களா இருந்த அந்த ஆபிரகாம், யாக்கோபு கூட
ஈசாக்கு கூட மாம்ச பிரகாரமா அவன் கூட இல்லை. ஆனா அவர்களுடைய கீழ்ப்படுதல் மூலியமா, அவருடைய பிள்ளைக்குள்ள வந்த அந்த கீழ்ப்படுதல் மூலியமா கர்த்தர் அவங்களோட கூட இருந்து வழி நடத்துறாரு. ஏனென்றால் கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கும். என்றென்றைக்கும் அவருடைய கிருபை இருக்கணும்னா, ஏன்னா நிறைய பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா, வசனத்தை தவறா புரிஞ்சுக்கிறது. பிரதர், நம்மளாம் கிருபையினால ரசிக்கப்பட்டிருக்கோம் பிரதர், அவரோட கிருபை என்றென்றைக்கும் இருக்கும் பிரதர் அப்படின்னு சொல்லி கிருபையே ஒரு விஷயமா எடுத்துட்டு அந்த கிருபையை வச்சுட்டே வாழ்க்கையை ஓட்டுறாங்க. தான் எப்படி வேணாலும் நடந்துக்கலாம். ஒரு மனுஷன் கிருபையினால தான் பிரதர் ரசிக்கப்பட முடியும், கிருபையினால தான் பிரதர் பரலோக ராஜ்யத்துக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி எதை எடுத்தாலும் கிருபை கிருபை கிருபைன்னு பேசிட்டு இருப்பாங்க. எப்போ கிருபையா இருப்பார்? கிருபைனா என்ன? கர்த்தருடைய இரக்கம், கர்த்தருடைய தயவு. அவர் எப்பொழுது நம்ம மேல வந்துட்டு தயவா, அவர் வந்துட்டு இறக்கத்தோடு இருப்பாரு. நாம அவருக்கு பயந்து கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது தானே. நம்ம அவருக்கு பயந்து நடக்க மாட்டோம், கீழ்ப்படிஞ்சு நடக்க மாட்டோம். ஆனா அவரு நம்ம மேல தயவா இருந்து கிருபையா இருப்பாருங்களா? கண்டிப்பா இருக்க மாட்டாரு. அவருடைய கோபம் தான் இருக்கும். ஒருவேளை அறியாமை நிமித்தமா நான் அப்படி இருக்கேன்னா அந்த இறக்கத்துக்கு நம் பாத்திரவான்களா மாறி அதை உணரும்படியாக கர்த்தர் செய்வார். எப்படி அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நான் அறியாமல் அப்படி செய்தேன் என்று சொல்லி அவருடைய இரக்கம் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி சொல்றானே, அதன்படியாக ஆதியாகமம் ஏசாயா 2வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 2:22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். ஆமீன். நாசியில சுவாசம் இருக்கின்ற அந்த மனுஷனை விட்டு விடுங்கள், அவன் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிரதர் சிஸ்டர்ஸ், இதை உணர்வடியும். நம்ம நிறைய பேர் வந்துட்டு கட்டட சபைக்கு சென்றால் அந்த இடத்துல இப்படி கலர் இருக்கோ, இப்படி ஒரு பிரைவேட், அவங்களதே ஒரு பிரைவேட்டா அவங்களுக்கு உண்டான சில கலர்கள் இருக்கு, எனக்கு இப்படி இப்படி ஆராதனைகளை செய்து எனக்கு மரிச்சதுக்கு அடுத்து இந்த எல்லா பூசியும் செய்வாங்க, அதனால நான் வந்துட்டு இன்னைக்கு கீழ்ப்படியாம நடக்கிறனோ கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோனோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என்ன நல்லா வந்துட்டு இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்டியன் கல்லறையில போட்டு அடக்கம் செய்வாங்க, அவங்க எல்லாம் வந்து எனக்காக ஜெபிப்பாங்க, நிறைய பேர் வருவாங்க, நிறைய ஜனங்க வருவாங்க அப்படின்னு சொல்ல நினைச்சு கர்த்தருடைய வசனத்தை அசட்டை செய்த ஜனங்களும் கூட இருக்காங்க. ஆனா அப்படிப்பட்டவர்களா நம்மளும் யாருன்னா ஒருத்தர் இருந்தா, ஆண்டவருடைய வசனம் என்னன்னு சொல்லுதுன்னா, நாசியில சுவாசம் இருக்கிற அந்த மனுஷனை விட்டு விடுங்கப்பா, அவன் எதுக்குப்பா வருவான், அவன் என்ன புகழ்றதுனால எனக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது கிடையாது. ஆஹா, என்னப்பா இவ்வளவு அழகா இருக்கியே, இவ்வளவு ஐஸ்வர்யவானா இருக்கியே, இப்படி இருக்கியே அப்படின்ற எந்த காரியங்கள் சொல்றதுனாலயும் எனக்கு எந்த லாபமும் இல்லை. நம்மளோட இருதயம் அதை இச்சிக்கவும் கூடாது. அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லி விரும்பவும் கூடாது. விரும்புகின்ற இருதயமா நம்மளோட இருதயத்தை நம்ம மாற்றிக்கொண்டோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு போதையை போலத்தான். ஆண்டவர் மனுஷகுமாரனா வந்த நாட்கள்லாம் பாருங்களேன், மனுஷனால் வருகின்ற மகிமையை நான் தேடவில்லை அப்படின்றாரு இல்லைங்களா? அப்படியே தான் நாமளும் இருக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் நாசியில சுவாசம் இருக்கின்ற மனுஷன், அது போய்விட்டால் அவன் ஒன்றும் இல்லாத ஒரு பணம் இல்லைங்களா? அந்த பணத்தை போல நம்ம அந்த பணத்து மேலேயும் தனக்கு தானே உதவி செய்து கொள்ள முடியாத அளவுக்கு தான் ஒரு மனுஷன் இருப்பான் இல்லைங்களா? கர்த்தருடைய கரம் நம்மளோட கூட இருக்கும். மனுஷனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்தவர் அவர் நம்மளோட இருக்கணும்னா கீழ்ப்படுதல் மிக மிக அவசியமான ஒன்று. சங்கீதம் 118:8-9. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். ஆமென். ஆமென். இந்த இடத்துலயும் பாருங்களேன், சேம் பேரலரான வசனம் தான். மனுஷர்கள் மேலே ஆகட்டும், அதிகாரிகளை மேலே ஆகட்டும், நாம் விசுவாசத்தை வைக்கிறதை காட்டிலும், இல்லப்பா இவர் நல்லா படிச்சிருக்காரு, நல்ல வேலையில இருக்காரு, நாளைக்கு என் பிள்ளைங்களுக்கு உதவி செய்வாங்க, நான் இதோ கவர்மெண்ட் வேலையில இருக்காரு, என் பிள்ளைக்கும் கவர்மெண்ட் வேலை இதோ வாங்கி கொடுப்பாரு, நாளைக்கு பிரச்சனைனா வந்து நியாயத்தை விசாரிப்பாரு அப்படின்றது போலியும் சில மனுஷர்கள் மேல ரொம்ப தயவா பேசுறது, அப்படியே அவங்க கிட்ட ரொம்ப நடுக்கத்தோடு பயத்தோடு பேசுகிறது. அதுக்கடுத்து நீங்கெல்லாம் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படின்றது போல ஃபீல் பண்றவங்களா இருந்து கர்த்தருடைய வசனத்தை அசட்டை செய்து மனுஷனுடைய அன்பை சொதந்து கொள்ளும்படியா, சம்பாதித்துக் கொள்ளும்படியா கர்த்தரையே அசட்டை செய்கின்ற மனுஷர்களும் உண்டு. ஆனா கர்த்தருடைய வசனம் என்னன்னு சொல்லுது, மனுஷர் மேல விசுவாசத்தை நம்பிக்கை வைத்து ஏதோ அவனுடைய பலத்தை தன்னுடைய பலன் என்று சொல்லி விசுவாசிக்கிறவனா இருப்பானே, அவன் எப்படிப்பட்ட மனுஷனா இருப்பான், அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. சங்கீதம் 60:11. சங்கீதம் 60:11. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும்.
உதவி விருதா. ஆமென். ஆஹ் இக்கட்டில் நமக்கு உதவி செய்வது யாரு? மனுஷர்களுடைய உதவி என்னவா இருக்கும்? விரதாவாக இருக்கும். அது எதுக்கும் உதவாது. அவருடைய உதவி, கர்த்தர் உதவி செய்யும் பொழுது அதை தடுக்கிறவன் யார் அப்படின்னு சொல்லி கூட வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா? அவருடைய கைய யாரால தடுக்க முடியும்? யாராலையும் தடுக்க முடியாது. அதனால நம்ம வந்துட்டு அவரோட படைப்புகளை நாடி போக கூடாது. படைத்தவராகி அவரை நாடி போகிறவர்களாக இருக்கணும். அதற்கு ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம பண்ணணுமா இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கீழ்ப்படுதல், அவருக்கு பயந்து நடப்பது. நம்ம அவருக்கு பயந்து நடக்காமல் போறதுக்கு முழு காரணம் என்னவா இருக்கும்? எதிர்காலத்தின் சிந்தனைகள் தான். எதிர்காலம் சிந்தனை, நாளையை குறித்த சிந்தனை, பார்த்த கேட்ட கண்ட காரியங்களை நான் அடையவில்லை என்கின்ற துக்கம், லௌகீக துக்கம், இப்படியாகத்தான் கீழ்ப்படியாமை என்கின்றதே ஒரு மனுஷனுக்குள்ள உள்புகுந்து அவனை முற்றிலுமாக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பிரித்து விடும். ஆனா நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு பயந்து நடக்கின்றவர்களாக இருந்தா நம்ம எப்பொழுதும் என்றென்றுக்கும் இருக்கின்ற அவருடைய ராஜ்யத்தை சுதந்தித்து கொள்வோம். நாம் மட்டுமல்ல, நம்மளுடைய பிள்ளைகளும் சுதந்தித்து கொள்வாங்க. சரி, அடுத்த வசனத்தை வாசிங்க. எரேமியா 17வது அதிகாரம் 5-6. எரேமியா 17வது அதிகாரம் 5-6. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் அந்தர வெளியில் கரளையாய் போன செடியை போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். ஆமென். ஆமென். பாத்தீங்களா? மனுஷர் மேல நம்பிக்கை வைக்கிற அந்த மனுஷன் எப்படி இருக்கிறானா, விசுவாசத்தை வைக்கிறவன் அவன்ட்டு சபிக்கப்பட்டவன். அவன் தான் என்னுடைய பெலன். என் பிள்ளை தப்பா எனக்கு பெலன். பாருங்க பிரதர், என் பிள்ளை தான், என் பிள்ளை ஒழிக்குது, அதனால நான் நல்லா இருக்கேன். என் அப்பா ஒழிக்கிறாரு, என் அப்பா தான் எனக்கு பெலன் அப்படின்னு சொல்லி ஒரு பொழுது உங்க உள்ளத்துல சொல்லிக்காதீங்க. மேன்மை பாராட்டி கொள்ளாதீங்க. நிச்சயமா கர்த்தர் மட்டும்தான் நம்மளுக்கு பெலனா இருக்கணும். மனுஷன் மேல நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் சபிக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. கணவரா இருந்தாலும் அவரும் ஒரு காலகட்டத்துல, ஒரு நேரத்துல நம்மை விட்டு பிரிவாங்க. மனைவியா இருந்தாலும் கூட, என் மனைவி தான் பிரதர் எனக்கு ஒரு பேக் போனா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மனைவி கூட குறிப்பிட்ட காலத்துல நம்மளை விட்டு பிரிவாங்க. என்றென்றுக்கும் நம்மளோட இருக்க போறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன? என் கணவர் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும், நானும் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா இன்னைக்கு கீழ்ப்படுதலோட நடக்கணும். நாளைக்கு நடக்க போற இதோ இந்த உலக ரீதியான களியாட்டம் இது எல்லா மனுஷங்க கிட்ட தானே இருக்கு. இதற்காக நான் எதுக்காக தவிக்கணும்? இதற்காக நான் ஏன் வேதனை அடையணும்? எதுக்காக கர்த்தருடைய வசனத்தை நான் ஏன் அசட்டை செய்யணும்? இஸ்ரேல் ஜனங்க கர்த்தருடைய வசனத்துக்கு அவங்க இணங்காம போனதுக்கு முக்கியமான காரணம் என்ன? எதிர்காலத்தின் சிந்தனைகள் தானே. ஐயோ, நம்மளுடைய பிள்ளைகள் எல்லாருமே வந்துட்டு இப்படி மறிச்சு போவாங்களே, புறஜாதிகளுக்கு அடிமையா போயிருவாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு தங்களுடைய உள்ளத்தின் இச்சையின்படியாக நடந்து கொள்கிறதுக்காக கர்த்தருடைய வசனத்தை அசட்டை செய்து கொண்டாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் நடக்கிறாங்க. ஆனா பிரதர், நானும் இப்படியே நடக்கிறேன் பிரதர், ஆனா வசனத்தின்படி ஆவியானவரை உணர முடியவில்லை பிரதர் அப்படின்ட்டுலாம் சொல்லுவாங்க. உணராததுக்கு காரணம் உணர்வடியாதபடிக்கு இப்படிப்பட்ட காரியங்களை தான் நம்மளுடைய இருதயத்தை இருமாப்பா கடினமாக மாற்றி விட்டு இருக்கோம். அதனால நம்ம எங்க விழுந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நாமே நிதானித்து அறிகிறவர்களாக இருக்கணும். இதோ ஆதியாகமம் 15:15 வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 15:15. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். ஆமென். ஆமென். ஆபிரகாமோட இயேசுப்பா பேசுறாரு. பேசும்போது அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிற விஷயங்களை கவனிச்சு பாருங்களேன். ஆபிரகாமுக்கு சொல்லிட்டு இருக்கிறது, இதோ நீ சமாதானத்தோடு கூட வந்து நீ உன்னுடைய பிதாக்களோடு கூட சேர்வாய். அதுக்கடுத்து உனக்கு மறிச்சதுக்கு அடுத்து உங்க பிள்ளைங்க எல்லாருமே வந்து அடக்கம் எல்லாம் செய்யறது, இது எல்லாமே நடக்கும் சமாதானத்தோட நீ வந்துட்டு உன் பிதாக்களோட சேர்வாய் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எந்த பிதாக்கள்? ஆதாமோட, ஆனோக்கோட, யாரெல்லாம் விசுவாசத்தின் பிள்ளைகளாக இருந்து கர்த்தருடைய ஆவினால் நடத்தப்பட்டார்களோ அவர்களோட கூட நீ போய் சேர்வாய்ப்பா. ஆனா உன் பிள்ளைங்க இருக்காங்களே, இனி வர போகிற உன் சந்ததி, அந்த 4வது தலைமுறை, அந்த தலைமுறை வந்துட்டு 400 வருஷம் வரைக்குமே எகிப்துல அடிமைத்தனத்துல இருக்கும். ஆனா நீ கீழ்ப்படுதலோட நடந்து நீ சமாதானத்தோட கூட நீ உன் பிதாக்களோட சேர்ந்து கொள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆதியாகமம் 15:14 வசனத்தை வாசிங்க. 15:14. தலைமுறையிலேயே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள், ஏனென்றால் என்று. ஆமென்.
என்னன்னு சொல்லி சொல்றாரு, 4ஆம் தலைமுறையில நானே அவங்கள அங்கிருந்து அழைத்து கொண்டு வருவேன். அவர்களை யாரெல்லாம் சிச்சித்தாங்களோ, யாரெல்லாம் வேதனைப்படுத்தினாங்களோ அவங்கள எல்லாரையும் நானே வாதித்து அவர்களை சிச்சையை கொடுத்து நானே அழைத்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. சொன்னதன்படியாக செய்தாரா? செய்ததுக்கு முழு காரணம் என்ன? ஆபிரகாமுடைய கீழ்ப்படுதலும், ஈசாக்குடைய கீழ்ப்படுதலும், யாக்கோபுடைய கீழ்ப்படுதல் தானே அவர்களுடைய சந்ததி மேல. அதனால தான் நான் அதை நினைவு கூர்ந்து இவர்கள் மேல் வைத்த இப்பொழுது என்னுடைய கோபத்தை நான் விடுகிறேன் அப்படின்னு சொல்லி சில இடங்கள்லாம் அந்த காரியங்களை தான் நினைச்சு பார்க்கிறாரு இல்லைங்களா? அப்படின்னா கர்த்தர் என்றென்றுக்கும் இருக்கிறவர் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம எதிர்கால சிந்தனையினால நம்மளுடைய உள்ளத்தை கண்டிப்பா இருமாப்பா பிடிச்சிட்டு கர்த்தருக்கு விரோதமா நம்ம பாவத்தை செய்கின்றவர்களா கீழ்ப்படியாமையில கொஞ்சம் கீழ்ப்படியாமை பிரதர்ன்றது போல கூட நம்மளுக்குள்ள கொஞ்சம் கூட கீழ்ப்படியாமை வராது. டியூட்ரானமி உபாகம் 31வது அதிகாரம் 7-8. உபாகம் 31வது அதிகாரம் 7-8. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, சிஸ்டர் ஒருத்தர் வாசிங்க சிஸ்டர். டியூட்ரானமி 31வது அதிகாரம் 7-8. பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலம் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை அவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், மோசே தனக்கு 120 வயசு ஆனதுக்கு அடுத்து ஆண்டவர் இதோ மோசே நீ உன் ஜீவனை விடுப்பா இந்த இடத்துல இருந்து அப்படின்னு சொல்றாரு. சொன்னதுக்கு முன்பதாக அவனுக்கு சில அறிகுறியே சொல்றாங்க இல்லைங்களா? என்ன? அதுக்கடுத்து யார் நடத்தணும் இந்த ஜனங்களை அப்படின்னா நீ கிடையாது, நீ தான் உன் ஜீவனை விடணுமே. யோசுவா இந்த ஜனங்களை நான் சொன்னதன்படியாகவே வழி நடத்துவான் அப்படின்னு சொல்லி ஏசுப்பா யோசுவா நியமிக்கும்படியா சொல்றாரு. யோசுவா திருடப்படுத்துறான் எல்லா ஜனங்க முன்னாடி. என்னன்னு சொல்லி, கர்த்தர் உன்னோட கூட இருந்து அவர் வழி நடத்துவாருப்பா, நீ திருடமனதா இருந்து பலம் கொள்ப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்றாரு. அப்படின்னா அந்த ஜனங்க எல்லாருமே இவ்வளவு நாள் எங்களோட கூட இருந்தது மோசே இல்லாம நிச்சயமா நம்மளால எங்கேயும் போக முடியாது, மோசே இல்லைன்னா எதுவுமே நடக்காது என்று சொல்லி நினைத்தாங்க. மனுஷனுடைய பலன் நிச்சயமாக நமக்கு எப்பொழுதும் இந்த மனுஷன் மூலியமாகத்தான் அப்படின்றத போல ஒரு மனுஷனை டிபெண்டா இருந்து நடக்கும்படியா கர்த்தர் அனுமதி கொடுக்காம எப்பொழுதும் தன்னையே சாய்ந்திருக்கணும் அப்படின்றதான் கர்த்தர் எப்பொழுதும் சொல்லி கொடுக்கிறாரு. அதனாலதான் அவர் சொல்றாரு, இனிமே உங்களோட இருக்க போறது என்னோட இருந்தது போல யோசுவா உன் கூடயும் இருந்து இந்த ஜனங்களை வழி நடத்துவாரு அப்படின்றது தான் யோசுவாவுக்கு சொல்றாரு. அதன்படியாகவே யோசுவா கிட்டயும் ஏசுப்பா பேசுறாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோசுவா 1:5. யோசுவா 1:5. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவரும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆமென். ஆமென். பாத்தீங்களாங்க, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு? ஏசப்பா மோசே அப்போ இருந்தாரு. இந்த வசனத்துல இந்த காரியம் நடக்கும்போது மோசே உங்களோட கூட இல்ல, ஏசப்பா சொன்னது போலவே யோசுவா கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. இதப்பா நீ உயிர் வாழ்கின்ற நாட்கள்லாம் நான் உன்னோட கூட இருந்து நான் உன்னை வழி நடத்துறேன், ஒருவனும் உனக்கு முன்பதான நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. அதற்கு நீ செய்ய வேண்டியது என்ன? எப்படி என் தாசனாகிய மோசே என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தானோ, பயந்து நடந்தானோ, அதன்படியாகவே நீயும் இடது பக்கமாகட்டும் வலது பக்கமாகட்டும் சாயாம நீ நேரா என்னுடைய வார்த்தையின்படி நட. அப்பொழுது நான் உன்னோட கூட இருந்து எல்லா காரியங்களையும் வாய்க்கும்படியாக செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை வழி நடத்துறாங்க. எல்லா ஜனங்க முன்னாடி உன்னை கனப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா அவர்களை வழி நடத்தின அந்த யோசுவா கூட ஒரு காலகட்டத்துல அந்த ஜனங்களை விட்டு பிரிறான். யோசுவா 23வது அதிகாரம் 14வது வசனம். யோசுவா 23:14. இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறிற்று. அவைகளில் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. ஆமென்.
ஆமென். என்னன்னு சொல்றாரு, எல்லா மனுஷர்களும் இந்த பூலோகத்தின் குடிகள் எல்லாருமே பிடிக்கிற அதே மார்க்கத்தை நானும் இப்பொழுது பிடித்து நடக்க வேண்டும்பா. எனக்கு மரணம் சமீபித்து விட்டது, நானும் போய் கொண்டிருக்கேன், இந்த உடலை விட்டு பிரிய போகிறேன். ஆனால் கர்த்தர் தான் உங்களுடைய இதோ முன்பிதாக்களுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தின்படியாகவே உங்களை எப்படி வழி நடத்தினாங்க அப்படின்றத நீங்க பார்த்தீங்களே, நீங்க உணர்ந்தீங்களே, எல்லா காரியங்களும் கண்கொண்டு பார்த்திருக்கீங்களேப்பா. இப்போ உங்களுக்கு அது எல்லாமே ஞாபகத்துல இருக்கு இல்லைங்களா அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு திருப்பி எச்சரிக்கிறார். ஞாபகம் வச்சு பாருங்க, ஏசுப்பா பாத்தீங்களா, நம்ம முன்பிதாக்கள்லாம் எந்த காலத்துல எந்த நேரத்துல ஏசுப்பா அவங்க கிட்ட பேசினது, எவ்வளோ ஆண்டுகளுக்கு அடுத்து அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்மளோட கூட இருந்து வழி நடத்தினார் பாத்தீங்களா. அதனால நீங்க கர்த்தருக்கு பயந்து நடந்துக்கப்பா. இனிமேலும் உங்களை வழி நடத்துகிறதுக்கு நான் உங்களோட இருக்க மாட்டேன். நீங்க பயந்து நடந்தீங்கன்னா கர்த்தருக்கு, அவரே உங்களோட இருந்து உங்களை வழி நடத்துவாங்க, உங்க சந்ததியை வழி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2-4. 1 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2-4. நான் பூலோகத்தார் யாவரும் போகிற வழியே போகிறேன். நீ திடம் கொண்டு புருஷனாயிரு. நீ என்ன செய்தாலும், நீ எங்கே போனாலும் எல்லாவற்றினாலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படிக்கு தங்கள் வழியை காத்து கொண்டால் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கத்தக்க புருஷன் உனக்கு இல்லாமற் போவதில்லை என்று சொன்ன தம்முடைய வார்த்தையை திடப்படுத்துகிறதற்கும். ஆமென். ஆமென். இந்த இடத்துல பாருங்களேன், தாவீது மரிக்கிறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகனாகிய சோலோமோனியை அழித்தும் அதுதான் சொல்றாரு. நான் இப்போ இந்த பூமியின் குடிகள் பிடிக்கின்ற அதே வழியை நான் பின்பட வேண்டும், இந்த உடலை விட்டு பிரிய போகிறேன். ஆனால் நீ கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளை கை கொண்டு நீ நடந்தா நிச்சயமா இதோ உன்னுடைய சிங்காசனத்தின் மேல் நிச்சயமா நம்மளுடைய சந்ததிய ஆண்டவர் நிச்சயமா அவர் எப்பொழுதுக்கும் இருக்கும்படியா செய்வாருப்பா அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அவருடைய வார்த்தைகளை அவர் கண்டிப்பா உறுதிப்படுத்துவார், அதை நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லி கிளியரா சொல்லிட்டு இருக்கிறாரு பாருங்களேன். இப்படித்தான் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், நம்மளுடைய வாழ்க்கைகளையும் கர்த்தர் இப்படியேதான் இருந்து நம்மளுடைய பிள்ளைகளை அவரே சுமப்பார், அவரே வழி நடத்துவார். அதனாலதான் இன்னொரு வசனத்துல நம்ம கவனிக்கும் போது, நானே உண்டு பண்ணினேன் நானே சுமப்பேன் அப்படின்னு சொல்லி வசனத்துல எழுதப்பட்டிருக்கு இல்லைங்களா. யார் உண்டு பண்ணது நம்மள? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்மை சுமக்க போறது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனால எதிர்கால சிந்தை என்கின்றது நம்மளுக்குள்ள வேண்டாம். இன்னைக்கு கீழ்ப்படுதல் என்கின்ற வசனத்தின் விதைய பிராக்டிக்கல் லைஃப்ல நாம கைகொண்டு நம்ம அப்படியா ஒரு எக்ஸாம்பிளா நம்மளுடைய வாழ்க்கையில பிள்ளைங்க முன்னாடியே ஆகட்டும், இல்லைன்னா வேலையிலே ஆகட்டும், எல்லா இடங்களையும் நம்ம நடந்து கொள்கிறவர்களாக இருந்தா அதுதான் நம்மளுடைய பிள்ளைகளும் கூட அதே பாதையில நடந்து நித்திய ஜீவனை அடிவாங்க அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இவ்வளவு நேரமும் நம்ம பார்த்தோம். கர்த்தரே தம்முடைய வார்த்தையை திருடப்படுத்துவார் அப்படின்னு சொன்னதின்படியாகவே அவரே அவருடைய வார்த்தையை திருடப்படுத்துவார். அதனால நம்மளுடைய இருதயம் லௌகீக கவலையினாலாகட்டும், இதோ உலக ரீதியான அந்த லௌகீக துக்கத்தினாலாகட்டும் துக்கம் அடையக்கூடாது. எப்பொழுதும் கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுகின்ற இருதயமாக நம்மளுடைய இருதயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இன்று நம்மளை வழிநடத்தி கொண்டு வந்த ஒவ்வொரு காரியத்தை நினைவு கூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அப்பா நீங்க இந்த நாள் எங்களோட இருக்கீங்க, நாளைக்கும் அப்பா இனி வரப்போற நாட்களையும் நீங்க எங்களோட கூட எங்களுடைய சந்ததியோட கூட நீங்க இருப்பீங்க அப்படின்றத நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உறுதியா அவருக்கு கீழ்ப்படிஞ்சு விசுவாசத்தோடு நடக்கின்றவர்களாக இருந்தா நிச்சயமா நம்ம ஏமாற்றம் அடைய மாட்டோம். பாருங்களேன், முன்பிதாக்களா இருந்த ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தப்படி அவர்களுடைய சந்ததிகளோட கூட இருந்த ஆண்டவர் எப்படி வழி நடத்தி அவருடைய வார்த்தையை எப்படி உறுதிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி வசனத்துல கவனிச்சோம். அப்படின்னா நமக்கும் இப்படியாக தானே செய்வாரு. ஆனா இனி ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபத்துல இருக்கு இல்லைங்களா. ஒருவேளை இந்த வருஷத்திலேயே வரலாம். நம்மளுடைய சந்ததி அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிற சந்ததிகள் எல்லாமே அவரோட வருகையில நிக்கிறதுக்கு நிச்சயமா ஆயத்தமா இருக்காங்களா அப்படின்றத குறிச்சு தான் நம்ம இன்னைக்கு ஆலோசித்து பார்க்கணும். அதுக்கு ஆலோசித்து பார்த்துட்டு அப்படின்னா என்ன எப்படி மாத்திக்கணும், அப்படின்னா என்ன மாத்திக்கும் போது தானே என் பிள்ளையும் பிராக்டிக்கல் லைஃப்ல ஆமா பாத்தீங்களா என் அப்பா இப்படி இருக்கிறாரு, அப்பா நீயே இப்படி இருக்கிய, ஆமா அப்பா நானும் மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லி மனம் திரும்புவாங்க. நாமளே எரிச்சலா கோவமா அவங்கள நீ இது பண்ணு அது பண்ணு அப்படின்னு சொல்லி மிலிட்டரி ஆபீசர் போல நடந்துட்டு ஆண்டவருடைய அந்த சாயலை நம்ம இழக்கிறவர்களை போல இருந்து அவங்க எப்படி மனம் திரும்புவாங்க இல்லைங்களா.
அதனால என்றென்றுக்கும் கர்த்தருடைய தயவு கிருபை அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளோட கூட இருந்து நம்மை வழிநடத்தும். என்றென்றுக்கும் நம்மை ஆள போகிறதும் நம்மளோட இருந்து நம்மளை வழிநடத்த போகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் என்று சொல்லி அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்று நன்றாக அறிந்து கொண்டோம். அதனால இனிமே எதிர்கால சிந்தனை இல்ல நம்மளுடைய பிள்ளைகளுடைய ஃபியூச்சரை குறித்து யோசித்து கர்த்தரை அசட்டி செய்கின்றவர்களா நம்ம யார் ஒருத்தரும் இருக்கக்கூடாது. நாம் சமாதானத்தோடு கூட ஏதோ அவரோட கூட போகிறதுக்கு உண்டான அந்த வழியை மட்டுமே யோசிக்கணும். என் பிள்ளை இப்படி ஆயிடுச்சே, அவங்க இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி எந்த காரியத்தையும் நினைச்சு பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. யாக்கோபுடைய வாழ்க்கையில நடந்தது எல்லாத்தையும் நினைச்சு பாருங்களேன். அது நிமித்தமா தன்னை வந்துட்டு பாவ வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுக்கின்றவனாக இருந்தானா? இல்லையே, நான் ஏமாற்றம் அடியேன் என்கின்றத அவன் விசுவாசித்தான். அவன் தன்னுடைய மாமனார் வீட்டுல வஞ்சிக்கப்படும் பொழுது கூட அவன் 7-14 வருஷம் அந்த இடத்துல அவன்ட்டு ஏமாற்றத்துக்கு உள்ளானான். நான் கர்த்தருக்கு உண்மையாக நேர்மையாக நடந்து கொண்டிருக்கேன், எனக்கு விடுவ காலமாக என் கர்த்தர் ஒரு பெரிய விடுவு காலத்தை கொடுப்பார் அப்படின்றத அவன் விசுவாசித்தான். ஏனென்றால் நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கிறேனே, என் முன்பிதாக்களை அப்படியாகவே தான் வழி நடத்தினாரே. என் தாத்தா அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக 25 வருஷம் 75 வயசுல அழைத்தார். 25 வருஷத்துக்கு அடுத்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறது அப்படியாகவே என்னுடைய வாழ்க்கையை நடத்துவார் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவுடைய திருஷ்டாந்தத்தையும் தாத்தாவுடைய திருஷ்டாந்தத்தையும் வைத்து விசுவாசத்துக்குள்ள உறுதியா நின்னாங்களே. பரிசுத்தாவியானவர் எப்படி அவங்களோட மின்பிதாக்களோட இருந்தாங்களோ அப்படியாக இவர்களுடைய கீழ்ப்படுதலோடு கூட கர்த்தர் ஆவியானவராக இவர்களோடு கூட இருந்து இவர்களை வழி நடத்தி உங்கள் பரலோக ராஜ்யம் என்கிற மிகப்பெரிய ஐஸ்வர்யத்தை சுதந்து கொள்ளும்படியாக செய்தாங்களே. நாமளும் அவளை தான் ஏமாற்றம் அடிக்கிறவர்களை போல ஆயிடக்கூடாது. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், வீட்டுல நகை நட்டு பத்தி ஆகட்டும், ஆஸ்தியை பற்றி ஆகட்டும், எந்த காரியத்தை பற்றி ஆகட்டும், பணத்தை காரியம் ஐயோ இதெல்லாம் போகுது அது காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி ஆகட்டும், நம்மளுடைய பொறுமையை எழுந்து இதுக்காகலாம் நம்ம வந்துட்டு இது எல்லாமே கெட்டு போகிற ஒண்ணு. அதனால நம்ம எப்படி யோசிச்சுட்டு இருக்கோம், எப்படி சிந்திச்சுட்டு இருக்கோம், எப்படி நடந்துட்டு இருக்கோம் அப்படின்றத காரியங்கள் மேல நம்ம மிகவும் கவனத்தை வைக்கின்றவர்களாக இருக்கணும். சரி, ஏசப்பா எவ்வளவு நேரமும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மளோட கூட பேசின ஒவ்வொரு காரியத்துக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்ஸ். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், யாருன்னா ஒருத்தர் ஃபைனல் பிரேயரை ஒப்பு கொடுத்து ப்ரே பண்றீங்களா? பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், யாருன்னா ஒருத்தர் ஃபைனல் பிரேயர் ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்றீங்களா? ஓகே, நானே ஃபைனல் பிரேயர் ஒப்பு கொடுத்து ப்ரே பண்றேன். ஸ்தோத்திரம் இயேசுப்பா, சர்வ வல்லமையுள்ள ஓகே பண்ணுங்க சிஸ்டர். சோத்திரம் 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 கர்த்தாதி கர்த்தாவே ராஜாதி ராஜாவே. அப்பா இவ்வளவு நேரமாய் அப்பா எங்களுக்கு எவ்வளோ வார்த்தைகளை கொண்டு அப்பா எங்களுக்கு பேசினீங்க தகப்பனே. அப்பா ஒரு ஆபிரகாம் யாக்கோபு ஈசாக்க போல ஆண்டவரே அவர்கள் எவ்வளோ கீழ்ப்படிஞ்சு அப்பா உங்களுக்கு பயந்து உங்களுடைய வசனங்களை கொண்டு அவங்க வாழ்க்கையை நடத்தி அப்பா அவங்க தன்னுடைய எல்லா வாழ்க்கையும் அப்பா அவங்க கூடாரத்திலே வசம் பண்ணி தன்னுடைய ராஜ்யம் அப்பா அவங்களுடைய வாசஸ்தலம் பரலோகத்தில் இருக்குன்னு அவங்க விசுவாசித்தபடியால் எல்லாத்தையும் அவங்க குப்பையும் சாம்பலமாக நினச்சி அப்பா உங்களுடைய ராஜ்யத்தை எவ்வளோ அழகாக அவங்க இது பண்ணாங்க. அவங்களோட எங்களுக்கு நீங்கள் அப்பா நீங்கள் அதிகமாக எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்டியிருக்கீங்கப்பா. எங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரே அப்பா நீங்கள் எங்களுக்கு இருதயத்தில் வாசம் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கு நீங்கள் பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. ஆனாலும் அவங்கள போல் நாங்கள் இல்லையே அப்படிங்கிற அந்த குறை எங்களுக்குள்ளே இருக்குது ஆண்டவரே. நாங்கள் இன்னும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக தான் ஆண்டவரே நாங்கள் இருக்கிறோம். அப்பா ஒன்றில் தவறுனா கூட ஒன்றில் கரெக்டாக இருக்கிறோம்னு நினைக்கிறப்ப இன்னொன்றில் தவறுற பிள்ளைகளாக தான் ஆண்டவரே இருக்கிறோம். எல்லாத்தையும் சீர்படுத்தி சிறப்படுத்தி ஆண்டவரே உங்களுடைய வருகைக்குள்ளே நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஆயத்தமாக ஆகிறதுக்கு அப்பா உங்களுடைய கிருபையும் இறக்கமும் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. அன்றன்று நாங்கள் இருதயத்தை பரிசுத்தப்படுத்தி அப்பா நாங்கள் இன்னும் அதிகமாக அப்பா நீங்கள் வரும்பொழுது நாங்கள் கரைதிரை இல்லாத பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு நீங்கள் எங்களை ஆசீர்வதிங்க, கிருபையில் நடத்துவீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் இயேசப்பா. துதிகன மகிமை யாவும் எங்கள் கர்த்தரும் மீட்பெருமா இருக்கிற இயேசு மகாராஜா ஒருவருக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Amen. Praise the Lord, brothers. Praise the Lord, sisters. Thank you, brother. Praise the Lord. Praise the Lord.